அடுத்த கேள்வி வந்து SLMC 11 2023 மீடியம் லெவல் கொஷின்ஸ் பார்ப்போம். அதில் முதலாவது கேள்வி, எந்த ஒரு வட்டமும் மற்றொன்று இடைவெட்டாதவாறு இருக்க பின்வரும் உருவிலிருந்து அகற்ற வேண்டிய குறைந்தபட்ச வட்டங்கள் எத்தனை? அதுதான் கேள்வி. இதில் வந்து வட்டங்கள் இடைவெட்டுது. இதில் வந்து ஒரு வட்டத்தை நாங்கள் அகற்றினா மீதி இருக்கிற எந்த வட்டம் ஒன்று ஒன்று இடைவெட்டும். அந்த மாதிரி அகற்ற வேண்டிய குறைந்தபட்ச வட்டங்களை வந்து கேள்வி. இதில் வந்து இப்போ கரையில் இருக்கிற 4 வட்டங்கள் இருக்கு. இது ஒரு வட்டம், 2 கரையில் இருக்கிற 4 வட்டம். இந்த 4ஐயும் அகற்றினா 2 இடைவெட்டாத வட்டங்கள் வரும். நான் கேள்வி குறைந்தபட்ச வட்டங்கள் எத்தனைன்றதுதான். அவை குறைந்தபட்ச வட்டங்கள் எத்தனை என்று பார்த்தோம்னா நடுவுக்கு இருக்கிற இந்த சின்ன வட்டத்தை மட்டும் அகற்றுவோம். அகற்றினாலும் வட்டம் வெட்டுப்படும். இந்த பெரிய வட்டம் மற்ற 4 வட்டத்தையும் வெட்டும். அந்த வட்டத்தை அகற்றினால், அந்த வட்டத்தை மட்டும் அகற்றினாலும் சின்ன வட்டம் வெட்ட போது அது மற்ற 3 வட்டங்கள். ஆகவே இது அகற்ற வேண்டிய குறைந்தபட்ச வட்டங்கள் வந்து இந்த 2 வட்டங்களும், அதாவது ரெட் அழகுறி இருக்கிறதும் மற்றது பர்பிள் அழகுறி இருக்கிற 2 வட்டங்களும் அகற்றினா இந்த உருவிலிருந்து மீதி இருக்கிற 4 வட்டமும் இடைவெட்டாது. ஆகவே விடை வந்து 2. பன்னிரெண்டாவது கேள்வி, ஒன்றினிடத்திலக்கத்தை விட நூறினிடத்திலக்கம் 6 அதிகமாக உள்ள 4 இலக்க எண்கள் எத்தனை என்றான் கேள்வி. ஆகவே 4 இலக்க எண்ணண்டா இப்போ பார்த்தோம்னா 4 பாக்ஸ் போடுவோம். 4 பாக்ஸில் இந்த கடைசி பாக்ஸில் போடுற இலக்கம் வந்து 1ஆம் இடத்தை குறிக்கிறது. இதுதான் 1ஆம் இடத்தை குறிக்கும். 100ஆம் இடம் வந்து பின்னுக்கு இருந்து 3ஆவது இடத்துல இருக்கிறது 100ஆவது இடம். 1ஆம் இடத்துக்கு 100ஆம் இடத்துக்கும் இடையில இருக்கிற 10ஆவது இடம். இப்போ வந்து 100ஆம் இடம் 6 போட்டோம்னா 1ஆம் இடம் 0 இருக்கும். 0த்தோட 6 கூட்டினா 6, 6 அதிகமாக இருக்கு. முதலாவது 4 இலக்கன் வரணும். ஆகவே முதலாவதா போடுறது நம்பர் வந்து 0 போட்டால் 4 இலக்கன் வராது. ஆகவே 1லேருந்து 9 வரைக்கும் எந்த இலக்கமும் முதலாவது பெட்டிக்கு போடும். ஆக மொத்தமாக 9 இலக்கத்தை வச்சு முதலாவது பெட்டி ஃபில் பண்ணலாம். அடுத்தது வந்து அதே மாதிரி அதே மாதிரி நடுக்க 3ஆவது பெட்டி வந்து 0 சேர்க்கலாம் 3ஆவது பெட்டியில. ஏன்னா முதல்ல இலக்கத்துக்கு முதல்ல போடுற 0த்துக்கு தான் பெறுமதி. நடுவுக்கு 3ஆவதா இருக்கிறதுல 10 சாத்தியக்கூறு இருக்கு. இது மற்றது 100ஆம் இடம் 1ஆம் இடத்துக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான். என்ன இலக்கம் போட்டிங்கன்றாலும் அதை விட 6 அதிகமாக உள்ள இலக்கம் தான் 100ஆம் இடத்துல வரணும். 1ஆம் இடத்துக்கு போடுற இலக்கத்துக்கு 6 அதிகமாக உள்ள இலக்கம், அதுக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்கு. அவை அந்த இடங்கள் 1ஆம் இடம் 100ஆம் இடம் ஒரே ஒரு சாத்தியக்கூறால நிரப்பப்படும். ஆகவே பெருக்கினா 90 வரும். இப்போ நாங்கள் 6ம் 0 எடுத்த மாதிரி வேற சாத்தியக்கூறும் இருக்குது. என்னென்று பார்த்தோம்னா 6ம் 0 எடுக்காம 7ம் 1ம் எடுக்கலாம். 1ஓட 6 கூட்டினா 7. அதுக்கும் 90 சாத்தியமான இலக்கங்கள் வரும். அடுத்தது 8 எடுக்கலாம். 8 எடுத்தோம்னா 8ம் 2, 2ஓட 6 கூட்டினா 8. 9 எடுக்கலாம். 9 இங்கே 3 வரும். 3 6 9, இதுக்கு மேலே போகலாம். ஆகவே 4 சாத்தியமான ஒரு இலக்கங்கள் போடலாம் நாங்கள் தரப்பட்ட நிபந்தனைக்கு. 1ஆம் இடத்தை விட 100ஆம் இடத்து இலக்கம் 6 அதிகமாக இருக்கிற மாதிரி 4 சாத்தியக்கூறு இருக்கு. ஆகவே ஒரு சாத்தியக்கூறு 90 வருதுன்னா 4 சாத்தியக்கூறு 4 தர 90, 90 தர 4 94 36 இது தர 90 தர 4 360 சாத்தியமான
4 இலக்க எண்கள் 360. விடை வந்து 360. அடுத்தது அடுத்த கேள்வி 13வது கேள்வி நீள்வட்ட வடிவம் மூலம் வித்தியாசமான எண்கள் குறிக்கப்படுது. கேள்வி வந்து சரியான வகை குறிக்கப்படும் எண்கள். இதுல வந்து 5 விடையும் பார்ப்போம். எல்லா விடையிலையும் கடைசி வந்து எண்கள் இருக்கு. மற்ற 3 தான் மாறப்போகுது. கடைசி எண்கள்ன்றது இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வரும். பெரிய நீள்வட்டத்தில் எல்லாமே எண்கள்லாம் வரப்போகுது. இந்த எண்களையும் நாங்கள் உள்ளுக்கு போடலாம். இந்த சின்ன வட்டங்களுக்கு அது என்ன எண்களாக இருக்கும்னு பார்ப்போம். முதலாவது 4 மடங்குலாம். 4 மடங்குண்டா 4, 8, 12, 16, 20, 24, 20, 24, 28 இப்படி வரும். அடுத்து 12 மடங்குகள்ண்டா 12 வரும். 12, 12, 12, 24, 13, 36, 12, 24, 36, 42. 7 மடங்குகள் 7, 1, 7, 7, 2, 14, 7, 3, 21 இந்த மாதிரி வரும். இப்போ 12 மடங்குகள் எல்லாமே 4 மடங்கு. 12 4 மடங்கு 4, 12, 24, 6, 24, 9, 36. ஆகவே 12 மடங்கு எல்லாமே 4 மடங்கு. ஆகவே இந்த பெரிய வட்டத்துக்கு வர வேண்டியது 4 மடங்கு. இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வர வேண்டியது 4 மடங்குகள்லாம் இந்த பெரிய வட்டத்துக்குள்ள வர. அது அதுக்குள்ள 12, 24, 36ன்றது இந்த சின்ன வட்டத்துக்கு ஓடலாம். அதுகள்லாம் 12 மடங்கு. இதெல்லாம் 12 மடங்கு இந்த சின்ன வட்டத்துக்கு. ஆகவே 4 மடங்கு 12 மடங்கு கட்டாயம் விடையில இருக்கணும். அது சரியான ஆப்ஷன். அப்படி இருக்கிறது முதலாவது விடை இருக்குது, கடைசி விடை இருக்குது. இதுல எது சரி என்று பார்க்கறதுக்கு அடுத்தது இந்த தனியே இருக்கிற வட்டத்தை பார்ப்போம். 7 மடங்கு. 7 மடங்கை பார்த்தோம்னா 28 ஒரு 7 மடங்கு. 7 4 28. ஆகவே 4 மடங்காம இருக்கின்றதால அது தனியே போடலாம். 7 மடங்கு வர்ற விடை வந்து புள்ளி. ஆகவே விடை வந்து கடைசி விடை. முதன்மை எண்கள் என்றால் உண்டாலும் தன்னாலும் பகுவரு எண்கள். முதலாவது முதன்மை எண் 2, இரண்டாவது 3, 5, 7, 11 இப்படியான முதன்மை எண்கள் எல்லாமே 4 மடங்காம் இருக்காது, 12 மடங்காம் இருக்காது. ஆகவே அதுகளை நாங்கள் இந்த சின்ன வட்டத்துக்கு போடலாம். மிச்ச எண்கள் 6 இதுகள் எல்லாம் இந்த வழியில இருக்கிற எண்களுக்கு. விடை வந்து கடைசி. அடுத்த கேள்வி, பின்வரும் உருவில் 10 வரியுருவில் 100 சிறிய செவ்வகங்கள் உள்ளன. ஆகவே இதில் இருக்கிற வேர்டிக்கலா நிலைக்குத்தாகவும் 10 நிரல் 10 நிறை இருக்கு. ஆகவே மொத்தமா 100 சதுரம் இருக்கு. ஒவ்வொன்றுண்ட நீள அகலம் தந்திருக்கு. ஒவ்வொன்றும் செவ்வகம், சதுரம் எல்லாம் செவ்வகம். அகலம் 3ஆம், நீளம் 4ஆம். மற்றது மூளை விட்ட நீளம் வந்து 5ஆம். மூளை விட்ட நீளம் 5 தந்து. இப்போ ஒரு எறும்பு வந்து இந்த கோடுகளின் வழியே மேல் நோக்கி நிலைக்குத்தாகவோ அல்லது கிடையாகவோ வலப்புறமாக மாத்திரம் செல்வதன் மூலம் ஏயிலிருந்து பிக்கு பயணிக்கும். நிலைக்குத்தா அல்லது கிடையாது தான் போகுது வரும். கேள்வி பின்வருவற்றில் எந்த கூற்று உண்மையானது அல்லது உண்மையானவை என்று கேட்டுட்டாக்கு. இப்போ பார்த்தோம்னா ஏயிலேருந்து சி, ஏயிலேருந்து பிக்கு போகணும். இங்கே இருக்கு ஏ, இங்கே இருக்கு பி. ஏயிலேருந்து பிக்கு சியினூடாக போகுதான். சியினூடாக போகுதுன்னு சொல்லல, ஏயினூடு பிக்கு கிடையா அல்லது நிலைக்குத்தா போகிற மாதிரி. ஏயிலேருந்து சிக்கு நிலைக்குத்தா போனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னா, ஏயிலேருந்து சிக்கு நிலைக்குத்தாக போக என்ன நடக்கும். அதாவது இந்த கோடு வழியே போச்சுதண்டா ஏயிலேருந்து சிக்கு நிலைக்குத்தாக மொத்தமா இங்க வந்து 10 நிழல் இருக்குது. 3 அகலம் வந்து 3. ஆகவே இதன் நீளம் வந்து 30 சென்டிமீட்டர். ஏயிலேருந்து சிக்கு போறதுக்கான நீளம் தூரம் வந்து 30 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க சியிலேருந்து பிக்கு கிடையா போகுது. போனா என்ன நடக்கும், அங்க 4 ஒரு செவ்வகத்தின் நீளம் 4. அவை 10 சதுரத்தினை 4 10 40. 40 சென்டிமீட்டர். மொத்தமாக கூட்டினோம்னா 70 சென்டிமீட்டர் தூரத்தை எறும்பு போகும்.
எறும்பு நிலைக்கு முதலாவது கூட்ட பாப்பம் எறும்பு நிலைக்குத்தாக சீவரை சென்று பின்னர் கிடையாக வீவரை செல்லுமாயின் எறும்பு பயணிக்கின்றோம் அது தெரியும் 70 சென்டிமீட்டர். அது வேறு எந்த பாதையை விட அதிகம். இது வந்து ஒரு பிழையான ஊட்டு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எறும்பு நிலைக்குத்தா அல்லது கிடையாதான் போகும். இப்ப எறும்பு இந்த பாதையால நேர நிலைக்குத்தா சிக்கு போய் பிக்கு போகாம இப்படி வந்து sorry, இப்படி வந்து பிறகு இதுல நிலைக்குத்தாக ஏறி இப்படி பிறகு கிடையா வந்து நிலைக்குத்தா வந்து கிடையா வந்து பிக்கு போகலாம். இப்படி போனாலும் 70 சென்டிமீட்டர் தான் எடுக்கும். அந்த எல்லாமே செவ்வாய். அவை அப்படி போய்க்க 70 சென்டிமீட்டர், அதாவது ஏலேருந்து சிக்கு போய் சிலேருந்து பிக்கு வர்ற தூரம் அதே அளவு தூரம் தான் எடுக்குது. ஆகவே நிலைக்குத்தாக சிக்கு போய் பிக்கு வர்றது தான் எந்த பாதையை விட அதிகம்ன்றது பிழையான கூற்று. அடுத்த கூற்று வந்து எந்த பாதையில் பயணிப்பினும் எறும்பு செல்லும் தூரம் 70 சென்டிமீட்டர் ஆகும். சரி, என்ற எறும்பு வந்து நிலைக்குத்தாக அல்லது கிடையாக வலப்புறமாக மாத்திரம் செல்லுது என்று சொல்லியிருக்கு. ஆகவே அந்த கூற்று சரி. கடைசி கூற்று எறும்பு ஏதாவது ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் ஊடாக பயணிக்குமாயின் அது பியினை 70 சென்டிமீட்டரை விட குறைவான தூரத்தில் சென்றடையும் என்பதும் சரி. காரணம் என்னன்னா மூளை விட்ட நீளம் 5. ஏலேருந்து பிக்கு அது மூளை விட்டத்தின் ஊடாக போயிருந்தா இப்படி மூளை விட்டத்துக்கால போய் பிக்கு போகுமாக இருந்தால் ஒரு மூளை விட்டத்தின் நீளம் வந்து 5. ஆகவே 10 செவ்வகத்தை சந்திக்கும். அப்படி மூளை விட்டத்தாக 5×5 50. விடை வந்து 50 சென்டிமீட்டர். இது வந்து 70 விட சிறிது. 50 70 விட சிறிது. ஆகவே அது சரியான விடை. ஆகவே சரியான விடை கூற்று 2 3 மட்டும் உண்மை. மற்றது எல்லாமே உண்மை இல்லை.